ஒரு சிக்கன் லெக் பீஸுக்காகவாடா இப்படிலாம் அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல்யாணத்தில் நடந்த இந்த சண்டை. அதாவது கல்யாண மண்டபத்தில் பந்தி அமர்க்கலமாக போயிட்டு இருந்திருக்கு. எல்லாரும் இலையை போட்டு உட்காந்து சிக்கன் பிரியாணி எப்படா வரும்னு காத்துட்டு இருந்தப்போ தான் பரிமாறுற பையன் எல்லார் இலையிலையும் ஒரு சிக்கன் லெக் பீஸ் வச்சுட்டு போயிருந்திருக்கான். அதில் ஒருத்தர் அந்த பையனை கூப்பிட்டு எனக்கு இன்னொரு சிக்கன் லெக் பீஸ் வேணும்னு கேட்க, அண்ணே எல்லாருக்கும் ஒன்று தான், அடுத்த ரவுண்டில் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, நம்மளுக்கு பயங்கர கோவம். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கே சிக்கன் லெக் பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன்னு அந்த ஆரம்பித்த அங்கே வாய் சண்டை அடுத்த நிமிஷமே டிஷ்யூமாக மாறிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சேர் எடுத்து அடுத்தவங்க மண்டையில் போடுறாங்க, அங்கேருந்து டேபிளில் போடுறாங்க. அதுவும் ஒருத்தர் டபிள்யூ ரேஞ்சுக்கு அந்த சேரை தூக்கிட்டு வந்து வீசுறதை பார்த்தா அந்த ஊரில் சேர் கம்பெனி வச்சுருக்கிறவன் தான் சந்தோஷப்படுவான் போல். மேஜையெல்லாம் தலைக்கீழே கிடக்கு, சாப்பாடெல்லாம் தரையில் செதறி கிடக்கு. பாவம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நல்லா கவனிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இப்படி கவனிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ வைரல் ஆன பிறகு சில பேர், தம்பி லெக் பீஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு பதிலாக ஹோட்டலில் ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கி தின்றுக்கலாமேப்பா அப்படின்னு சில பேரும், பாவண்டா அந்த கோழி தன்னோட காலுக்காக இவ்வளோ பெரிய சண்டை நடக்குன்னு கனவுல கூட அது நினச்சிருக்காதுன்னு சில பேர் நக்கலாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு சிக்கன் துண்டுக்காக ஒரு ஊரே அடிச்சுக்கிட்ட இந்த சம்பவம் இப்போ இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. போலீஸ்காரங்க இப்போ மண்டபத்துக்குள்ளே இருந்த சிசிடிவியை வச்சு யாரெல்லாம் இந்த லெக் பீஸ் தீவிரவாதத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டையும் எடுத்திருக்காங்களாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.